அந்த நாள் வந்தாலே வீடு வேற மாதிரி இருக்கும். அப்பா சம்பளம் வரும் நாள், மாதம் முழுக்க அம்மா சமையல் சிம்பிள் தான். சாதம், சாம்பார், சில நேரம் ஒரே ஒரு பொரியல். ஆனா அந்த நாள் மட்டும் காலையில இருந்தே அம்மா சமையல் அறைக்குள்ள அரிசி கழுவும் சத்தம், மசாலா அரைக்கும் வாசனை, வீடு முழுக்க ஒரு சந்தோஷம் பரவ ஆரம்பிக்கும். அப்பா அலுவலகத்துக்கு போகும்போது சொல்லுவார், இன்னைக்கு சம்பளம் வரும், எல்லாம் ரெடி பண்ணிக்கோ. அம்மா ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. ஆனா அந்த சிரிப்பே எல்லாத்தையும் சொல்லிடும். மதியம் அப்பா வர்ற நேரம் வாசல்ல நாங்க காத்திருப்போம். அவர் கையில் பழுப்பு கலர் கவர், அதுக்குள்ள ஒரு மாதம் முழுக்க உழைப்பு இருந்தது. அப்பா உள்ள வந்ததும் முதல்ல அம்மா கையில தான் அந்த சம்பளம் போகும். அப்பா ஒரு கணக்கும் வைக்க மாட்டார். அம்மா மட்டும் மெதுவா எண்ணுவாங்க. வாடகை, மளிகை, பள்ளி கட்டணம், எல்லாத்துக்கும் நடுவுல சில நோட்டுகள். அம்மா மெதுவா ஒதுக்கி வைப்பாங்க. அது எதுக்கு? நாங்க குழந்தைகள் கேட்டா அது சேமிப்புன்னு சொல்வாங்க. சாயங்காலம் வீடு முழுக்க வாசனை, மீன் குழம்பு, முட்டை பொரியல், சில நேரம் பாயசம் கூட. அந்த சாப்பாடு பணம் அதிகமா இருந்ததால இல்ல, அம்மா ஒரு மாதம் முழுக்க காத்திருந்ததால. அப்பா சாப்பிடும்போது மெதுவா கேட்பார், எல்லாரும் சாப்பிட்டீங்களா? அம்மா அப்போதுதான் தட்டில் போடுவாங்க. நாங்க வளர்ந்தோம், வேலைக்கு போனோம், இப்போ சம்பளம் தினமும் வருது. ஆனா அந்த ஒரு நாளுக்கான அந்த எதிர்பார்ப்பு, அந்த சமையல் வாசனை, அந்த மேசை திரும்ப வரல. அம்மா கை சமையல், அப்பா சம்பளம் வரும் நாள், அது வெறும் உணவு இல்ல, அது ஒரு குடும்பம் ஒன்றா சிரிச்ச ஒரு நாள்.